தனியாக கிடந்த சூட்கேஸ் ஒன்றில் ரத்தம் சொட்டிக்கொண்டே இருந்தது. அருகில் சென்று பார்த்த தந்தைக்கு காத்திருந்த அதிர்ச்சி காட்சிகள் அனைத்தும் சொல்லி மீளா துயரம்தான். அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம். டெல்லியில் உள்ள நேரு விகார் பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி ஒருவர் நேற்றிரவு 7 மணி அளவில் தனது உறவினரின் வீட்டுக்கு ஐஸ் கொடுப்பதற்காக சென்றுள்ளார். அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. நீண்ட நேரமாகியும் சிறுமி காணவில்லை என்பதால் சந்தேகமடைந்த சிறுமியின் பெற்றோர் அவரை தேட ஆரம்பித்தனர். தங்களது உறவினர்கள் வீடு, அக்கம் பக்கத்தினர் வீடுகளுக்கு சென்று விசாரித்துள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை. இதனிடையே சிறுமி ஒருவரின் வீட்டுக்குள் சென்றதை பார்த்ததாக அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சிறுமியின் தந்தையிடம் கூறினார். இதையடுத்து உடனடியாக அந்த வீட்டுக்கு சென்றுள்ளார் சிறுமியின் தந்தை. ஆனால் வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. சந்தேகமடைந்த அவர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளார். அங்கு அவர் கண்ட காட்சிதான் நெஞ்சை உறைய வைத்துள்ளது. இரத்த கரையுடன் சூட்கேஸ் ஒன்று இருந்துள்ளது. இதனை பார்த்து பதறிப்போன அவர் சூட்கேஸை மெல்ல திறந்து பார்த்துள்ளார். அதில் தனது மகள் இரத்த வெள்ளத்தில் சுய நினைவை இழந்து கிடப்பதை கண்டு அவர் கதறி துடித்துள்ளார். இவரது கதறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் சிறுமியை மீட்டு அருகில் உள்ள கிளினிக்கிற்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கிருந்த மருத்துவர் சிறுமியை உடனடியாக அருகில் பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு கூறியுள்ளார். உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிறுமியை கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி சிறுமியின் உடலில் காயங்கள் இருந்ததால் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த தகவல் அறிந்து சென்ற போலீசார் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போக்சோ உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தப்பி ஓடிய மர்ம நபரை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.